மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நிலைமையில இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. பொதுவாக சொல்லப்போனால் அந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் எதுவும் இல்லை. சந்திரன் வளர்பிறை அமைப்புகளில் பௌர்ணமியை நோக்கி இருக்கக்கூடிய அமைப்புகளில் 4ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் இப்பொழுது உங்களுக்கு அப்படியே வலிமையான ஒரு அமைப்பிலேயே இருக்கிறார். 4, 5, 6ஆம் இடங்கள் அப்படி ஒன்று பெரிய கெட்ட பாவங்கள் சந்திரனுக்கு இல்லை. அதை விட 4ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பது என்பது வாரத்தின் ஆரம்பத்திலேயே வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு நல்லவைகளை செய்யக்கூடிய அமைப்பு அப்படியே மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே. அம்மா கிட்ட இது வரைக்கும் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் விலகக்கூடிய தன்மை, மாணவ பருவத்தில் இருப்பவங்களுக்கு கல்வி மேன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. அப்படியே புதன்கிழமை வியாழக்கிழமை நடுவாந்திரமா பார்த்தீங்கன்னு சொன்னா 5ஆம் இடத்துல அவர் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார். 4 குடையவர் 5ஆம் இடத்துல இருப்பது எல்லா நிலைகளிலையும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தின் நடுப்பகுதியில் 2 நாளைக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய ஒரு அமைப்புங்க. காசு பணம் வரும், வருமானம் நன்றாக இருக்கும். எல்லா விதத்திலும் அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல ஒரு வகையில் நல்லவைகள் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு நடக்கும். வாரத்தின் கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறார். 6ஆம் இடம் கடன் நோய் போன்ற அமைப்புகளை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ கூட அவர் பெரிய அளவில் கேதுவோட சேர்ந்தாலும் குருவின் பார்வையிலே இருக்கிறார். அப்போ அந்த கடைசி வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய அந்த 3 நாட்களில் பார்த்தீங்கன்னா கடன் நோய் போன்றவைகளை எதிர்க்கக்கூடிய அமைப்புல, எதிரிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்புல, எதையும் ஜெயிக்கக்கூடிய வேலையில் ஓரளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. ஆக ஒட்டு மொத்தத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் இந்த வாரம் இயல்பானதாக வாரத்தின் நடுப்பகுதியில் ஏதேனும் பண வரவுகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. இந்த மார்ச் 10ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரையிலான யோக வாரம்.